இந்த விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப முட்டாள். விஜய்க்கு வந்து எந்த ஒரு திரைக்கவர்ச்சிக்கு தான் வர்றாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. அவருக்கு ஒரு பிளானிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது. கோமாளி கூட்டம் தான் அது. கண்டிப்பா சீமான் ஆட்சி வரும். கொள்கை கூட்டம் வேற, திரைக்கவர்ச்சியில வர கூட்டம் வேற. நிலத்தை இழந்தானா பலத்தை இழப்புங்கிறது உண்மையான சொல்லு. இதே நிலம் நீடிச்சுச்சுன்னா இலங்கையில் நடந்தது இங்க கண்டிப்பா நடக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் சீமான் சொல்றத உள்வாங்கி விழித்துக்கிட்டா நல்லது தமிழர்களுக்கு. இல்லைன்னா இங்கேயும் அகதியா தான் ஆக போவாங்க. விஜய் அவரெல்லாம் திரைக்கவர்ச்சியில போறாங்க. அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு? அவரு சினிமா டயலாக் பேசுறாரு, அதெல்லாம் எடுபடாது. அதை நம்பி போனாங்கன்னு சொன்னா நாடு இதை விட மோசமா போயிடும். மக்களோட நிக்கிறவங்கள பார்க்காம நீங்க வெறும் திரைக்கவர்ச்சிக்கு மட்டும் நீங்க நம்பி ஓட்டு போடாதீங்க. தயவு செய்து மக்களோட யார் நிக்கிறா, மக்கள் பிரச்சனை யார் அதிகமா கையில் எடுக்கிறா அதை பாருங்க. போலீஸ்காரங்களே ஓட ஓட அடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பொதுமக்கள்லாம் ஏமாத்துறோம். அடிக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்கு? இந்த நிலம் நீடிச்சுச்சுன்னா தமிழர்களுக்கு பெரிய ஆபத்து. சீமான் தான் வேணும். நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு மக்களுக்கு சீமான் வேணுங்க. 10 நிமிஷம் மொழி கூட நடந்துச்சு. இப்போ கூட்டம் இடம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கு? நீட்டாக சிறப்பாக இருக்குங்களா? தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு சீமான் வேணுங்க. இல்லை, அதை பற்றி விஜய் இதை வந்து நான் எப்போயும் பார்க்குறது கிடையாது. சினிமாவே பார்க்குறதும் கிடையாது. உங்க சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து இதை கேளுங்க. இல்லாதவங்களுக்கு இது புரியாது. ஆனால் ரொம்ப 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 பிடிச்சது அண்ணன் எல்லா மனசுலையும் போய் சேரணுங்கிறதுக்காக தெளிவாக அடிச்சு ரொம்ப தெளிவாக அடிச்சு சொல்லியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலெல்லாம் ஒரு மனுஷன் தெளிவாக யாருனாலையும் பேச முடியாது. உங்கள் சூடு சொரணை எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செய்து இதை கேளுங்க. இல்லாதவங்களுக்கு இது புரியாது. மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். அவர் இத்தனை வருஷம் திரையில் நடிச்சிருக்கிறாரு. அதை நேரில் பார்க்கணும்னு எல்லா மக்களும் ஆசைப்படுவாங்க. அதனால எல்லாரும் வந்து நேரில் பார்க்குறாங்க. அதை வச்சு அவரோட பலத்தை நீங்கள் கணிக்காதீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் என்ன அரசியலை முன்னெடுக்கிறாரு, யாருக்காக நிற்கிறாரு, அதெல்லாம் யோசிங்க. யாரெல்லாம் இப்போ நின்றுட்டு இருக்கிறா, இப்போ யார் களத்தில் விளையாண்டுட்டு இருக்கிறா, களத்தில் யாரோட சண்டை ஓட்டுட்டு இருக்கிறா, அதெல்லாம் பாருங்க. மக்களோட நிற்கிறவங்கள பார்க்காம நீங்கள் வெறும் திரைக்கவர்ச்சிக்கு மட்டும் நீங்கள் நம்பி ஓட்டு போடாதீங்க. தயவு செய்து மக்களோட யார் நிற்கிறா, மக்கள் பிரச்சனை யார் அதிகமாக கையில் எடுக்கிறா அதை பாருங்க. அது கண்டிப்பாக அது விமர்சனம் பண்ண வேண்டியதா? அண்ணா அது கரெக்டாக தான் தெளிவாக தான் சொல்லியிருக்கிறாரு. கொள்கை கூட்டம் வேற, திரைக்கவர்ச்சியில் வர கூட்டம் வேற. அது நம்ம கூட்டம் நடந்துச்சு. எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. பெண்கள் வந்தாங்க, கர்ப்பிணி பெண்களும் வந்தாங்க, கை குழந்தையோட வந்துட்டு போனாங்க. எந்த இடத்துலையும் யாருக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. எல்லாத்துக்கும் அந்த இடத்துல தண்ணி போய் சேர்ந்தது. யாருமே தண்ணி இல்லாமல் தவிக்கல. யாரும் கூட்ட நெரிசல் ஏற்படல. எல்லாரும் அமைதியாக வந்தாங்க, அமைதியாக போனாங்க. இப்போ அவங்க கூட்டம் நடந்து முடிஞ்ச இடம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது. அவங்கவுங்க சேர் எடுத்து வச்சாங்க. எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்தாங்க. இருந்த குப்பைகளை எல்லாம் அவங்களே அகற்றினாங்க. இதுதான் கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கிற கூட்டம். கண்டிப்பா விரைவில் வருவார். கூட்டமே எப்படி இருக்குன்னா ஆட்சி அமைச்சா எப்படி இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. வெளி மாநிலவங்க வந்து ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாது. கண்டிப்பா இது வந்து ஒரு சிஎம் என்ன இதில் இருக்காங்கன்னே தெரியல. இது வந்து ரொம்ப தப்பு. நம்ம வந்து இப்போ நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம். அது ரொம்ப உண்மைதான். நீங்கள் எல்லாம் நிலத்தை கொடுத்துட்டீங்கன்னா இன்னொருத்த வந்து எல்லாத்தையும் ஆண்டுட்டு போயிடும். அப்போ நம்ம ரொம்ப கஷ்டம். இவ்வளோ அழகாக தெளிவாக ஒரு தலைவர் வந்து பேசுகிறாருன்னா இது இனி யாராலையும் பேச முடியாது. யாராலும் இப்படி இனி ஒரு வாய்ப்பை விட்டா தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம். அதனால் தயவுசெய்து நல்லா புரிஞ்சு அறிஞ்சு இந்த எதுக்காக பேசுகிறாருங்கிறத புரிஞ்சு தயவுசெய்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எல்லாருமே நம்ம தமிழராக இருந்தால் எல்லாருமே வேணும். கண்டிப்பாக அவர் நானும் சினிஃபீல்டில் இருந்திருக்கேன். நானும் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கிறேன். அவருக்கு ஆக்சுவலாக ஒன்றுமே தெரியாது. நான் உண்மையில சொல்கிறேன். இந்த விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப முட்டாள். ரொம்ப இதாக சொல்கிறேன். அது வந்து அது நான் பெருமை இதுக்காக சொல்லலை. கண்டிப்பாக அவங்களுக்கு இது சொல்கிறேன். விஜய்க்கு வந்து எந்த ஒரு திரைக்கவர்ச்சிக்கு தான் வர்றாங்களே தவிர வேற எதுவும் கிடையாது. அவருக்கு ஒரு பிளானிங் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அது உண்மைதான். அது கோமாளி கூட்டம் தான் அது. கண்டிப்பாக சீமான் ஆட்சி வரும். தமிழ்நாடு மக்களுக்கு சீமான் வேணுங்க. சீமான் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? இப்போ கொள்கையெல்லாம் பார்த்துருப்பீங்களா? 10 நிமிஷம் மொழி கூட நடந்துச்சு. இப்போ கூட்டம் இடம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்கு? நீட்டாக சிறப்பாக இருக்குங்களா? தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு சீமான் வேணுங்க. கொள்கை கூட்டம் பார்த்துருப்பீங்களா? மக்கள் பார்த்துருப்பீங்களா? நீங்களும் பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்களா? என்ன கொள்கை பேசினார், என்னதுன்னு மக்கள் புரிஞ்சுட்டாங்கன்னா நல்லதுங்க. தமிழ்நாட்டுக்கு சீமான் வேணுங்க. அது சிறப்பு தாங்க, அது மகிழ்ச்சி தாங்க, உண்மை தாங்க. நாலு பேர் நடக்கிறதுக்கு இன்றைக்கி அண்ணன் சீமானு சொல்லிக்கிறாரு. அவ்வளோதாங்க. என்னங்க அவங்க வேலை செய்கிறாங்க, ஓட்டு உரிமை வேண்டாங்க. அவங்க ஒரு நாள் ஓட்டு போட்டோம், அவ்வளோதாங்க. வேறு சிறப்பு மகிழ்ச்சி. நிலத்தை இழத்தான் வளத்தை இழப்போம்ன்றது வந்து தலைப்பு வச்சு பேசிட்டு இருக்கு. இப்போ மட்டும் பேசல, ரொம்ப காலமாக அண்ணன் பேசிட்டே இருக்கு. அப்படி இப்போ தலைப்பை வச்சு இப்போ காவல்துறையை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இங்கே
ரொம்ப வன்முறையும் ரொம்ப அத்துமீறி போயிட்டு இருக்கு. காவல்துறைக்கே சவாலான விஷயமா இருக்கு. இப்போ நிறைய விஷயம் சொல்றாங்கல்ல, இன்டர்நெட் இந்த பர்மிட் இல்லாம வந்து இது பண்ணிட்டு இருக்கிறதுனால. ரெண்டாவது இப்போ ஒரு 10 பேர் ஒரு இந்திக்காரங்க வந்தாங்கன்னா, ஒரு கூட்டமாக வந்தாங்கன்னா, இதில் 10 பேர் நீங்கள் சரியா அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. நீங்கள் ஆளை வச்சு யாரும் இவங்க தான் சொல்ல முடியும். இன்னைக்கு பார்த்து ஒரு நாள் முழுதும் ஒரு ஆளை பார்த்துட்டு நீங்கள் மறுநாள் பார்த்தா கூட நீங்கள் ஆளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட இது அப்படித்தான் இருக்குது. ரெண்டாவது இன்னைக்கு இங்கே அதிகமாக இந்திக்காரங்க இருக்கிறாங்கன்னா, சப்போஸ் இப்போ நம்ம சாதாரணமாகவே இந்த அரசியல் ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். அடிக்க ஒருக்கா ஒரே பேரில் இருக்கவங்க 50 பேர் வேட்பாளராக நிற்பாங்க. ஒரு பன்னீர்செல்வம் நிற்கிறாருன்னா பன்னீர்செல்வம் 50 பேர் நிற்பாங்க. அப்படி நிற்கும் போது அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு பணத்தை கொடுத்து நீங்கள் வேட்பாளரை நிற்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்கு பணத்தை கொடுத்து நிப்பாட்டுவாங்க. வேண்டாம்னு சொல்லி விலக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த விஷயம் இது வடவர்கள் இதை கையில் எடுத்தாங்கன்னா அத்தனை அரசியல்வாதியும் அவங்க பின்னாடி ஓடுறக்கூடிய நிலைமை வந்துடும். இதெல்லாம் வராமல் இருக்கணும்னா அவங்களுக்கு ஓட்டு உரிமை நம்ம கொடுக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இன்னைக்கு பேசும்போது நிறைய பேர் அது இல்லை, அது அண்ணன் பேசுனது தவறுன்னு ஏற்று பேசுகிறவங்கலாம் அடுத்து 2026 அண்ணன் பேசுனது சரின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. அதாவது நிலத்தை இழந்தான்னா பலத்தை இழப்புங்கிறது உண்மையான சொல்லு. இந்த இதே நிலம் நீடிச்சிச்சுன்னா இலங்கையில் நடந்தது இங்கே கண்டிப்பாக நடக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால தான் சீமான் சொல்கிறத உள்வாங்கி விழித்துக்கிட்டு தான் நல்லது தமிழர்களுக்கு. இல்லைன்னா இங்கேயும் அகதியாக தான் ஆக போவாங்க. எப்படி? கண்டிப்பாக போலீஸ்காரங்களே ஓட அடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம பொதுமக்கள்லாம் ஏமாத்துறோம். அடிக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? ஒரு காவல்துறை ஓட அடிக்கும்போது பொதுமக்களை அடிக்க மாட்டாங்கன்னு என்ன இருக்குது? என்ன நிச்சயம் இருக்குது? அதனால் இந்த நிலம் நீடிச்சிச்சின்னா தமிழர்களுக்கு பெரிய ஆபத்து. அதனால் கண்டிப்பாக ஓட்டு உரிமையெல்லாம் கொடுக்கவே கூடாது. அது இங்கே உள்ள இப்போ இருக்க ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தமிழை பற்றி சிந்தனையே கிடையாது. ஏன்னா அவங்க தமிழராக இருந்தால் தானே அந்த சிந்தனை வரும். அவங்களுக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேறு அவங்க அதை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. தமிழராக பிறந்த நமக்கு தான் அந்த பயம் இருக்குது. அதனால் கண்டிப்பாக சீமான் தான் வேணும். நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சிக்கு வரணும். விஜய் அவரெல்லாம் திரைக்கவரிசையில் போகிறாங்க. அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது? அவர் சினிமா டயலாக் பேசுகிறாரு, அதெல்லாம் எடுபடாது. அதை நம்பி போனாங்கன்னு சொன்னா நாடு இதை விட மோசமாக போயிடும். எப்படி? இதை விட மோசமாக போயிடும் நாடு. ஏன்னா அவருக்கும் தமிழுக்கும் சம்மந்தமும் கிடையாது. அவர் தமிழராக நினைக்கிறாங்க, ஆனால் தமிழர் கிடையாது. கண்டிப்பாக 2026 நாம் தமிழர் கட்சி தான் ஆட்சி அமைக்க போகுது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. பொதுக்கூட்டம் வந்து சீமானோட ஓட்டு வந்து ஜெயிக்கணும். அவர் வந்து முதல்வர் ஆகணும் 2026. அவர் பொதுக்கூட்டம் வந்து எப்பயுமே வந்து நல்லாயிருக்கும். அது வந்து உண்மைதான். ஏன்னா வடநாட்டுக்காரர் வந்து நிறைய பேர் ஆதிக்கத்தை வந்து செலுத்துகிறாங்கன்னா அது தமிழர்களுக்கு வந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஒன்றாவது டாஸ்மார்க் வந்து மூடணும். டாஸ்மார்க் வந்து முதல்ல ஒழிக்கணும். டாஸ்மார்க்கை ஒழிச்சாங்கன்னா தமிழர்களுக்கு வந்து நல்லா வேலைக்கு போவாங்க. வட இந்தியருமே வந்து போயிடுவோம். இல்லை அதை பற்றி விஜய் இதை வந்து நான் எப்போயும் பார்க்குறது கிடையாது. சினிமாவே பார்க்குறதும் கிடையாது. அவர் இது இந்த பின்னை கூட இப்போ நேற்றைய கூட இது போட்டிருந்தாங்க. இதில் அது வந்து இதே இப்போ அந்த சேனலே பார்க்க மாட்டோம். சீமான இது வந்து நம்ம 15-16 வருஷமாக இது அவர் இதில் இருக்கிறோம். ஆனால் இது முக்கியமான பொதுக்கூட்டம். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம அரசியலில் வந்து எப்படி நம்ம கையை விட்டு போகுதுங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. எல்லாரும் புரிஞ்சு தன்னோட வாக்கை வந்து மக்கள் எல்லாரும் புரிஞ்சு வாக்கை செலுத்துங்க. தயவு செய்து நம்மளோட வளங்கள் மற்றும் நம்மளோட பொருளாதாரம் எல்லாமே நம்ம மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகிறோங்கிறத வந்து நினைவில் வச்சுங்க. நம்ம எவ்வளோலாம் வேலை இழந்து வட மாநிலத்தில் வந்து வேலை பார்க்கறதுனால நம்மளோட பணங்கள் தான் அவங்க மாத சம்பளமாக எடுக்கக்கூடிய பணம் வந்து அவங்க வந்து இங்கே செலவு பண்ண மாட்டாங்க. அவங்க சொந்த ஊருக்கான அவங்க ஊருக்கு அனுப்புகிறாங்க. நாங்கள் அதில் தப்பே சொல்லலை. நம்ம வேலை போக அவங்க பண்ணட்டும். முழு வேலையும் அவங்களே பணம் வைக்கிறதுங்கிறது நியாயம் இல்லை. அது முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மனசில் யோசிச்சு எதாக இருந்தாலும் முடிவெடுங்க. நல்லா பேசுவார். அவர் பேச்சு வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த கூட்டத்துக்கு முன்னூறு இருக்கும். அவர் வந்து பேச்சு வந்து அவர் மாதிரி பேசக்கூடிய இந்த அரசியலில் வந்து யாருமே கிடையாது. ஒருத்தரையோட ஜெயிக்கலன்னு சொல்ல முடியாது. ஓட்டு நிறையா இருக்குல்ல. ஒரு ஓட்டு அதாவது வந்து இப்போ அவர் ஜெயிப்பார். ஜெயிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஜெயிப்பார். கண்டிஷனாக இந்த 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியோடு ஜெயிப்பார்.